ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அரசியல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. சுதந்திரம் கிடைத்த பின்னர் பல அரசாங்கங்கள் வந்து போயுள்ளன. இலவச கல்விக்காக புரட்சிகரமான திருப்பு முனையாக இதற்கு முன்னர் ஏதேனும் ஒரு அரசாங்கம் நிதி ஒதுக்கி செலவழித்திருந்தால் நாளைய தினமாகும் பொழுது அதை யாரேனும் எனக்கு தொகையுடன் நிரூபித்தால் எனது தவறுக்காக மன்னிப்பு கோருவதற்கு பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக மேடைக்கு வருவேன். இன்னும் சிலர் எதிர்வரும் நாட்களில் ஐக்கிய தேசிய கட்சிக்கல்ல பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்க உள்ளனர். மைத்ரிபால கூறியதை போன்று அந்த தொகை 25 பேர் வரை அதிகரிக்கலாம். அரசாங்கத்தில் சிலர் இருக்கின்றனர். அவர்கள் அரசாங்கத்தில் இருந்து கொண்டு பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்க உள்ளனர். தற்பொழுது புதுமையான விடயங்கள் இடம்பெறுகின்றன. காலை எழும்பும் பொழுது இரவில் தூங்கும் செல்லும் பொழுதும் சிலர் மாறுகின்றனர். இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்துக்கு ஏன் செல்கின்றனர்? மைத்ரி நிர்வாகத்தின் அருகில் கூட செல்ல முடியாது. ஏனென்றால் அதனை நெறிப்படுத்துவது வேறு ஒரு நபராவார். நாளை சூரியன் உதிப்பதை போன்று நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன். எதிர்கட்சி தலைவராக மைத்ரிபால தான் அமர வேண்டி ஏற்படும். ரணில் விக்ரமசிங்கவுக்கு அந்த இடமும் இல்லாமல் போய்விடும். யுத்தத்தை வெற்றி கொள்வதற்கு என்று கூறி 2005ஆம் ஆண்டு தேர்தலை நடத்தினர். 2010 செய் நன்றிக்காகவும் நாட்டை கட்டியெழுப்பவும் என கூறி தேர்தலை நடத்தினர். வீதிகளுக்காக 1 சென்டிமீட்டருக்கு 18,000 ரூபாய், சில இடங்களுக்கு 40,000 ரூபாய் செலவிட்டுள்ளனர். இது யாருடைய பணம்? எம்முடைய பிள்ளைகளை கடன்காரர்களாக மாற்றி சீனாவிலிருந்து பெற்றுக் கொண்டுள்ள பணமாகும். எமக்கு பாரிய கூட்டங்களை நடாத்த முடியும். பெரிதாக தோரணைகளையும் கட்டவுட்களையும் அடிக்க முடியும். சுவரொட்டிகளை ஒட்ட முடியும். அந்த நடவடிக்கைகளால் மக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றதா என்பது குறித்து சிந்திக்க வேண்டும். திருட்டு, கொலை, ஊழல், லஞ்சம் என்பவற்றை மறைத்தல், சிலருக்கு சேறு பூசுதல் என்பன இடம்பெறுமாக இருந்தால் எமது நாட்டில் ஆசியாவின் ஆச்சரியம் இடம்பெறும் என நம்பவில்லை.